ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை வரவழைக்க போகிறேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போது உனக்கான நல்லது நடக்கும்படியும் நீ அதிர்ஷ்டசாலியாக ஆகும்படியும் இந்த வராகி அம்மா பல அற்புதங்களை செய்ய தயாராயிட்டேன். இனிமே நீ யாரையும் நம்பி இருப்பதோ சார்ந்து இருப்பதோ கூடாது. ஏன்னா நீ அடுத்தவங்களை நம்பி வாழ ஆரம்பிச்சினா அவங்க எப்போ எப்படி உன்னை விட்டு பாதியில் போவாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால் நிரந்தரமான தாயாக முழு முதற் தெய்வமாக இருக்கும் இந்த வராகி அம்மா என்னை மட்டும் நம்பு. உன் வாழ்க்கைக்கு எதை எப்போ செய்யணுமோ அதை சிறப்பானபடியாக சரியான நேரத்தில் வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன். நான் எப்போதும் எங்கும் உன்னுடனே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களால் மனசு நொந்து போய் இருக்கிற உனக்கு ஆறுதல் சொல்லவும் வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றவும் தான் நான் வந்திருக்கேன் என் செல்லமே. கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பதிலை நான் சொல்லுவேன். நீ வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. உன் மனசில் நீ எப்போதும் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. உன் எண்ணங்களையும் ஆசைகளையும் என்கிட்ட சொல்லிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செஞ்சினா உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் பொறுப்பாளியாக நான் இருந்து இந்த வராகியம்மா உன் கைகளில் வெற்றியை கொடுப்பேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரக்கூடிய திருப்பங்களால் உன் விருப்பங்கள் நிறைவேறும். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே உன்னை அச்சுறுத்துவதைப் போல தோன்றினாலும் இது நிச்சயம் உனக்கு நன்மையாகவே முடியும். சில பேர்கிட்ட இருந்து நீ விலகி போனாலும் உன் மதிப்பு குறைந்து போகாது என் செல்லமே. எல்லாரும் தானாக உன்னை தேடி வருவாங்க. நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கும். நீ எப்பையும் யாரையும் பகைத்து கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே. எல்லாரும் தானாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன் வளர்ச்சியில் உனக்கு உதவி செய்வார்கள். அப்படி இந்த வராகியம்மா ஒரு அற்புதத்தை நடத்தி காட்ட போகிறேன். அன்பும் கருணையும் உன் மனசில் இருக்கும்போது இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசிகளும் உன் கூடவே இருக்கும். அது மட்டுமல்ல, நீ என்ன முயற்சி செஞ்சாலும் அது வெற்றி பெறும்படியும் உனக்கு நிச்சயமாக நன்மைகளே நடக்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் மனச்சுமைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ தைரியமாக இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கிட்டே இரு. உனக்கு துணையாக நான் எங்கும் எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. என்னையே நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் உனக்கு தப்பாக நடந்துடாமல் தவறாக நடந்துடாமல் உனக்கான காரியங்களில் வெற்றிகரமாக நான் முடித்து தரப்போகிறேன். உன் எதிர்காலம் துன்பத்திலேயே இருந்து போகும்படி நான் விட்டுட மாட்டேன். உன் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லதாக ஆக்கித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்த அனைத்தையும் உன் நன்மைக்காக தான் உன்னை விட்டு விலகச் செய்தேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. என்ன ஆசீர்வாதங்களோட உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சி நல்ல ஆரோக்கியத்தோடு அழகான நீண்ட ஆயுளோடு உன் வாழ்க்கையை வாழப்போற. எல்லா உறவுகளும் தானாக உன்னை தேடி வரும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். மலையை இடித்து விழுந்தாலும் பாறைகள் எல்லாம் பேர்ந்து உன்னை நோக்கி உருண்டு வந்தாலும் கூட நீ பயப்படாமல் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு தைரியமாக நின்னா உனக்கான பலத்தையும் உனக்கான பாதுகாப்பையும் கூட இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னை விட்டு விலகவும் மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. கடந்த காலத்தில் நீ நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் சந்திச்சிருந்தாலும் இப்போ அது எல்லாத்தையும் மறந்து போகிற அளவுக்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நீ நினைக்கவே முடியாத யோசிக்கவே முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் நடத்தி காட்டுவேன். நான் காட்டுற வழியிலேயே போய் நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் இப்போது நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாளியாக மாறப்போகிறேன். முழுமையாக பரிபூரணமாக நீ என்னை சரணடைஞ்சு உன் மனக்கவலைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து. கனவுல கூட நீ நினைக்காத அளவுக்கு உனக்கு சிறப்பான சந்தோஷமான உயர்வான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் என் செல்லமே. எப்பவுமே
இந்த வராகி அம்மாவை நம்பி வணங்க ஆரம்பிக்கிறவங்க வாழ்க்கையில முதல்ல கஷ்டம்தான் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை மிக இலகுவாக அழகானதாக மாறிடும். நீ கஷ்டம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வராகி அம்மா எப்படியாவது என்னை காப்பாத்திருவாங்கன்ற பக்தியோடும் இருந்தீனா இந்த உலக வாழ்க்கையே உனக்கு சொர்க்கமாக அழகான மோட்சமாக மாறிவிடும் என் செல்லமே. என்னை நம்பின யாரையும் கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். உனக்கு என்ன வேணுன்றத நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. கண்டிப்பா என் ஆசீர்வாதத்தோடு உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எப்போதும் மனசுக்குள்ள எந்த சூறாவளியையும் அனுமதிக்காதே. அதை இதையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம வாழ்க்கை தைரியமாக வாழ பழகு. உண்மையோடு இருக்கக்கூடிய நீ வாழ்க்கையில நல்ல குணத்தோடு இருக்கிறாய். நல்ல நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழணும்னு நினைக்கிற நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. உன் எதிர்காலத்தை பற்றியே நீ எப்போதும் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். என்னை நாடி நம்பி வந்த பிறகு இனி உன் வாழ்க்கையை அழகாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என் மேலே நீ வச்சிருக்க பக்திக்கு மரியாதை கொடுத்து உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் எந்த மனிதரையும் தேடி போகாதே. தேடி போகும் அன்பு நிலையற்றது. தானாக உன்னை தேடி வரும் அன்பும் உன் மேலே பாசம் வச்சிருக்க மனிதர்களும் தான் நிரந்தரமாக உன் கூடவே இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போது உனக்கு உதவி தேவைப்பட்டாலும் என்னை நோக்கி ஓடிவா. நான் உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்குவேன். எப்போதும் உன் குடும்பம் நல்லா இருக்கும்படியும் உனக்கு நல்ல விஷயங்களே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்க உன்னை அவமரியாதை செய்தாலும் கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. அதுக்கு பதிலாக உன்னை தப்பாக பேசுகிறவங்க தவறாக பார்க்குறவங்க முன்பாக நீ புன்சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிரு. சிரிப்பை தவிர நீ வேறு எதையுமே காட்டக்கூடாது. நீ சிரிக்கிறத பார்த்து அவங்களே நொந்து போயிடணும். அந்த அளவுக்கு எல்லார் முன்பாகவும் சிரிச்ச முகமாக சந்தோஷமாக வாழ்கிறத போல காட்டிக்கோ. கண்டிப்பாக இந்த சிரிப்பை நிரந்தரமாகவும் சந்தோஷத்தை நிகழ்ச்சியாகவும் நிரந்தரமாகவும் நிலையானதாகவும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் ஆக்கி கொடுப்பேன். எல்லா நிகழ்வுகளும் நல்லபடியாக சந்தோஷமானதாக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னை விட்டு விலகி போனவங்களும் உன்னை கைவிட்டவர்களும் இழந்தவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறாங்க. கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். அதை நடத்தி வைப்பதற்காக தானே இப்போ நான் சொன்ன இந்த தேதியில் அதிர்ஷ்டத்தை அனுப்பி வைக்கிறேன். உனக்கான வாழ்க்கையில் என் ஆசீர்வாதம் நிறைய இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த வராகி அம்மா ஒரு தாயாக இருந்து உன்னை குழந்தையாகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தாய்க்கு தன் குழந்தையின் தேவை தெரியாமல் இருக்குமா என்ன? ஒரு தாயாகவே இருந்து என் பிள்ளையான உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன்னை நேசிக்கும் மனிதர்களை நீயும் நேசிக்க கற்றுக்கோ. உன்னை வெறுக்கும் மனிதர்களை பற்றி யோசிக்க உனக்கு நேரம் இருக்காது என் செல்லமே. அந்த அளவுக்கு உண்மையிலேயே உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்காங்க. அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மீது நீ அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லா இருக்கும். இந்த வராகி அம்மாவின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய உனக்கு யாரும் அவ்வளவு சுலபமாக தீங்கை விளைவித்து விட முடியாது. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் வெற்றியுடையதாக நான் ஆக்கி கொடுக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ யோசிக்கவே முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப்போகுது. இப்போது தர்ம சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக ஆக்கி கொடுப்பதற்காக தான் அதிர்ஷ்டத்தை வரவழைக்க போகிறேன். வெகு சீக்கிரமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சிருவேன். உன் எதிர்காலம் மிக சந்தோஷமானதாக, உன் வாழ்க்கை பயணம் மிக ஆனந்தமானதாக அமையப்போகுது. உன் வாழ்க்கை துணையாக நானே உன் வாழ்நாள் முழுவதும் கூடவே இருக்க போகிறேன் என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையான இருந்தால் மட்டும்தான் என்னால் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். உன்னுடைய உண்மையான அன்பை உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு புரிய வைப்பேன். உன்னுடைய வலிமையான எண்ணம் போலவே உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். நம்பிக்கையோடு நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன்.
எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை வந்து சேரும். நீ காசு பணம் செல்வம்னு யோசிச்சினா செல்வம் வந்து சேரும். ஏழ்மை வறுமை கஷ்டம்னு யோசிச்சினா பிரச்சனைகள் தான் வந்து சேரும், வறுமையில் தான் உழவாய். அதனால் இப்போவே உன் மனசில் முடிவு செய். வருத்தம் கவலை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதையே யோசித்து இன்னும் வருத்தப்படாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன வழின்னு யோசி. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். இனி எந்த சூழலிலும் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீயும் வருத்தப்படக்கூடாது. நீ என்ன யோசித்தாலும் அதை சிறப்பாய் செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. அதனால தான் இப்போது நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழைச்சு உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி காட்ட போகிறேன். என்னை நம்பி வாழும் யாரும் இந்த உலகில் கஷ்டப்படுவதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால தான் என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே நல்லது செய்ய ஓடி வந்துள்ளேன். இனிமேலும் நீ கண்டதையும் கழியதையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தர வேண்டியது இந்த வராகி அம்மாவின் பொறுப்பு. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படக்கூடாது. வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் வரும் போகும். எல்லா வீட்லேயும் வேதனைகள் இருக்க தான் செய்து. அதுக்காக என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது வேதனை இருக்குன்னு வாடி நின்றா வாழ்க்கை சரியாகி விடுமா என்ன? நீ எதை கண்டும் வருந்தாமல் கடந்து தாண்டி போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். எந்த பயமும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் என்னை நோக்கி ஓடிவா. இந்த வராகி அம்மா உனக்காக நீ நினச்ச காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றார் போல உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. நீ முயற்சி செய்ததற்கெல்லாம் இப்போது பலனை கொடுக்க போகிறேன். இந்த வராகி அம்மாவை நம்பி வந்த உன்னை இதுக்கு மேலும் நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். சில விஷயங்களை உன்னால் ஏற்றுக்க முடியாமல் தாங்கிக்கவும் முடியாமல் நீ மனசு உருகிறதும் மறுகிறதும் கவலைப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும். நீயாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை இழுத்து போட்டு யோசிச்சு கவலைப்பட்டு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஆக்கி கொள்ளாதே. ஆசைங்கிற சூறாவளியில் மாட்டிக்கிட்டா மீண்டு வருவது எவ்வளவு கடினமோ அதே போல தான் கவலைங்கிற பெரு வெள்ளத்தில் மாட்டி கொண்டாலும் அதிலிருந்து தப்பிச்சு வர்றது மிகவும் கடினமானதாக மாறிவிடும். கவலைப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்து. உன் உடம்பும் மனசும் நல்லா இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. மற்றவங்களை பார்த்து உன் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாமல் யார் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கை சரியாகும், எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இரு. தேவையில்லாமல் மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்ளாதே. மன அழுத்தங்கிறது ஒரு விஷயம் தப்பாக போகிறதுனால நடக்கிறது கிடையாது. நீயே உன் மனசை சரி பண்ணிக்க முடியாததால் உன்னால் உன் வாழ்க்கையை நிர்வகிக்க முடியாததால தான் மன அழுத்தம் உருவாகும். நீ ஒன்றும் உன் வாழ்க்கையில் மன அழுத்தத்தோடு வாழ்வதற்கு கோலை கிடையாது என் செல்லமே. என் செல்ல பிள்ளையான நீ தைரியசாலி. எப்போதும் தைரியமாக இரு. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான யோகம் அடிக்கும்படியும் அதிர்ஷ்டம் வந்து சேரும்படியும் ராசியான பிள்ளையாக ஆகும்படியும் செய்ய போகிறேன். என் அருள் மூலமாக நீ தேடியதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ எப்பவும் எதை நினச்சும் சோர்ந்து போகாத. உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நல்ல விதமாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயாகவே தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படாத. எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினாதான் உன் வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகள் முடிந்து போகும். இன்று முதல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் மன நிம்மதியோடு நீ வாழும்படியும் இந்த வராகி அம்மா அருள் செய்ய போகிறேன். நான் சொன்னது போல நாளைக்கே எல்லாமே சிறப்பாக சரியாக உன் வாழ்வில் நடக்கப் போகுது.